எங்களை மட்டும் முருகன் அழைச்சிருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம். நல்ல இனிப்பா அமிர்தம் போல இருக்கு உண்மையாவே. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அஞ்சுதான் எல்லாரும் வந்து கதைக்கிற வந்த இருந்தாலும் அதை காட்டிக்கொள்றேன். இதுகளுக்கு தான் யாரு முருகன் இழுத்து கொண்டு வந்துடுவேன். அடியாரோட நான் பாருனான் தானே. அப்ப இப்ப அங்க முருகன் கோயிலே எல்லாரும் விரும்பிட்டோம் பார்த்து கொண்டு மோதம் கொண்டுட்டு வரேன். ரொம்ப காலமாக வந்துட்டு இருக்கோம் திருவிழாக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் டைம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக செல்ல கதிர்காமம். செல்ல கதிர்காமம் என்றது கிட்டத்தட்ட கதிர்காமம் ஆலயத்திலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்கள் இருக்கிற ஒரு பிள்ளையார் ஆலயம் தான் இந்த செல்ல கதிர்காமம் ஆலயம். இந்த இடங்களில் அனைவரும் வார பக்தர்கள் அனைவரும் செல்ல கதிர்காமம் வந்து இந்த செல்ல கதிர்காமம் அந்த ஆற்றங்கரையில் குளித்து இந்த இடங்களில் நின்று சமைத்து சாப்பிட்டு அப்படியாக அந்த கதிர்காமம் ஆலயத்துக்கு செல்வது வளமை. அந்த இதில் சிங்களவர் தமிழர்கள் உட்பட நிறைய பேர் இந்த இடங்களில் வந்து இருந்து ஒற்றுமையாக கதைச்சி அந்த அந்த காட்சிகள் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட இந்த இடங்கள்ல பாருங்க முழுவதுமாக இந்த மரக்கறிகள் எல்லாமே வைத்து அதை விற்பனை செய்த அந்த காட்சிகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியாக இந்த இடங்கள்ல இன்றைய தினம் இந்த செல்ல கதிர்காமம் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற அந்த சந்தோஷமான நிகழ்வுகள், இந்த ஆலயம் சம்பந்தமான நிகழ்வுகளை தான் ஒரு காணொலியாக பதிவு செய்யப்படுறோம். அப்படியாக இந்த ஆலயத்துக்கு முற்பகுதி நாங்கள் போறதுக்கான முற்பகுதி பாருங்க, இந்த வாயில் வளைவு ஒன்று இருக்குது. அப்படியாக நாங்கள் இந்த உட்புறம் போய் அந்த கோயிலை பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு உட்புறம் போகிறதுக்கான அந்த முற்பகுதி முழுவதுமாக பாருங்கள் நிறைந்த கடைகளால் சூழப்பட்டிருக்குது. அவ்வளோ அழகாக அந்த கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக பாருங்க மக்கள் நிறைந்த பக்தர்கள் இந்த இடத்துல வந்து அந்த ஆலயத்தில் பிள்ளையார் ஆலயத்தில் வழிபட்டு நிறைந்த மக்கள் அந்த ஆற்றங்கரையில் எல்லாமே குளித்து தங்களுடைய பாவங்களை போக்கி ஒரு பக்தி பூர்வமாக இந்த இடத்துல வந்து போகிற காட்சிகளை அவதானிக்கலாம். நிறைந்த லட்சம் மக்கள் இந்த இடத்துல நிற்பார்கள். அப்படியாக நாங்கள் உட்பகுதியில் இருக்கிற அந்த அழகிய பக்தி பூர்வமான காட்சிகளையும் காண்பித்தவாறு நாங்கள் இந்த இடத்துல பயணம் செய்வோம். நான் 2வது முறை இந்த ஆலயத்துக்கு வரேன். முதல் முறை வரைக்கும் இந்த ஆலயத்தினுடைய எப்படி போகிறது, என்ன மாதிரி இதனுடைய பூஜைகள் இடம்பெறும், இந்த செல்ல கதிர்காமம் என்றால் என்ன, அப்படியான நிறைந்த எந்த விடயங்களுமே தெரியாது. ஆனால் தற்பொழுது ஓரளவு வரலாறுகள் முழுமையாக தெரியாவிடம் இந்த கோயிலுக்கு ஆலயத்துக்கு வந்தால் என்ன மாதிரி அந்த இருக்கணும், எப்படி எல்லாமே கும்பிடணும், எப்படி போகணும் என்ற நிறைந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி. அப்படியாக தொடர்ந்து நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். அதோட தொடர்ந்து நிறைந்த காணொலிகளை பார்க்கலாம். அதாவது இனி நாங்கள் மலையேற காணொலி, தீர்த்த காணொலி, இப்படியான நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் இந்த காணொலியோடாக. யாராவது புதுசாக இந்த சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த இடங்கள் முழுவதும் பாருங்க எப்படி இருக்கு, அழகாக இருக்கு. இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாலே ஒரு மன நிறைவாக இருக்கும். அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம். இந்த இடங்களை பாருங்க, அந்த அதாவது அர்ச்சனை செய்வதற்கான பூஜைகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கு. எவ்வளவு நிறைந்த மக்கள் பாருங்க, எவ்வளவு நிறைந்த மக்கள் நிற்கிறோம். ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தை பாருங்க. அப்படியாக நாங்கள் அந்த கோயிலுக்குள்ள போகிறோம். நிறைந்த பக்தர்கள் பாருங்க, எவ்வளவு பேர் நிற்கணும். அதோட அந்த கடல் அண்டிய பகுதியில் தான் அந்த ஆற்றங்கரையும் இருக்குது. அந்த ஆற்றங்கரையில் நிறைந்த பக்தர்கள் அந்த குளிக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். அந்த ஆற்றங்கரையை நான் உங்களை காட்டுறேன் பாருங்க.
அந்த தீபம் கொடுக்குற அந்த சுட்டி விற்கிற காட்சியை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு மலை பகுதி எப்படி இருக்குண்டு இந்த ஆலய சூழலில் வந்து நிற்கவே ஒரு மன நிம்மதியான ஒரு அவ்வளவு சந்தோஷமாகவும் அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அப்படியாக நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம். பாருங்க, நான் சொன்ன அந்த ஆற்றங்கரையில இருந்து நிறைய பேர் குளிச்சு கொண்டு இருப்பாங்க. மாணிக்க பிள்ளையார் நிறைந்த பூசைகள் எல்லாமே உட்பகுதியில் ஒரு போவோம். இந்த மாதிரி அந்த பூசைகள் அந்த காட்சிகளை நான் உங்களை காண்பிக்கிறேன். கூடுதலாக இந்த இடங்கள்ல பாருங்க அர்ச்சனை பொருட்கள் பாருங்க, அன்னாசி பழம், ஆப்பிள், மாம்பழம், நிறைந்த பொருட்களை வச்சிருக்காங்க. அது வச்சு இந்த இது என்னம்மா இது வச்சிருக்காங்க இந்த நமஸ்தே விக்னஹாரிணே நமஸ்தே சர்வரூபாய சர்வதாதே நமஸ்தே நமஸ்தே பக்தவரதே சர்வவாதே நமோ நமः நமஸ்தே ஹரய சரணே சர்வகாம பரிபூரணாய நானாவித பரிமள மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. மகாதேவாய தேமவே தன்னா சிவப்பிரபோதயாத். இப்போ நாங்கள் பூசை இடம்பெற்று கொண்டிருந்த தீபார்த்தனை காட்டுற அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்துருப்போம். அப்படியாக நாங்கள் தொடர்ந்து இந்த கோயில் புற வாசலை பார்த்துட்டு கோயிலுடைய வெளிப்புற அமைப்பு தோட்டங்கள் எல்லாமே என்ன மாதிரி இருக்குன்ற விஷயத்தை நான் உங்களை காண்பித்து கொண்டு போகிறேன். பாருங்க, நிறைந்த பக்தர்கள் இந்த இடங்கள்ல ஆலயத்தை வழிபடுவதற்காகவும் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை அவதானிக்க இந்த இடங்கள்லாம் பாருங்க, அந்த விளக்கு ஏற்று அந்த காட்சிகளை அவதானிக்கலாம். இந்த இடங்களில் பாருங்க, கோயிலை சுற்றி அந்த பொங்கல் செய்கிறது, சமைக்கிறது, அப்படியான விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி. அதோட இது ஒரு உண்மையாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் மேன் சொல்லுங்க. குடும்பங்களாக இணைந்து இப்படி வந்து கோயிலே தங்களுடைய பொழுதுபோக்கு கிட்டத்தட்ட இப்படியான விடயங்களுக்கு அவர்கள் கோயிலுக்கு வரும்போது 5-6 நாட்கள் இந்த இடங்களில் தான் அவர்களுடைய நேரம் போகும். அப்போ உண்மையாக ஒரு மகிழ்ச்சியான தருணம். குடும்ப விஷயங்களை கதைச்சு ஒரு பக்தி பூர்வமாக இந்த இடங்களில் பொங்கி மக்களுக்கும் கொடுத்து ஒன்றாக இணைந்து சாப்பிட்ற அந்த காட்சி உண்மையாகவே மிக அழகான ஒரு காட்சி என்றுதான் சொல்லணும். பாருங்க, அது மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதோட ஆத்தங்கரையிலே குளித்து இந்த இடங்கள்லேயே பிள்ளையாரையும் வணங்கி சமைச்சு சாப்பிட்ற காட்சியெல்லாம் உண்மையாகவே அது வாயால் சொல்கிறத விட அதை அனுபவிக்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியாக நாங்கள் தொடர்ந்து இந்த கோவிலே வெளிப்புற தோற்றத்தில் உங்களை காண்பித்துட்டு போகிறேன்.
அதாவது புலம்பெயர் நாட்டவர்களும் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதோட பாருங்க பொங்கல் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நாங்களும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவோம். நன்றி. தங்களுடைய அர்ச்சனை தட்டுகளை பொங்கல் வந்து நிற்கிறோம். அதையும் சாப்பிட்டு தங்களுடைய அர்ச்சனை தட்டுகளை பொறுமையான முறையில் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல இனிப்பா அமிர்தம் போல இருக்கு. உண்மையாவே நல்லா இருக்கு. இந்த இடம் அர்ச்சனை செய்கிற இடம். அப்படியே கோயிலை சுற்றி வருவோம். எவ்வளோ மக்கள் பாருங்க அர்ச்சனை செய்கிறது. பொங்கல் வேற லெவல அவ்வளோ இனிப்பா நல்லா இருக்கு சாப்பிட. நான் கோயிலுடைய இப்போ முற்பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். தங்களுடைய அனைத்து அர்ச்சனை தட்டுகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகையால் மிக அமைதியான முறையில் அர்ச்சனை தட்டுகளை தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நல்லா இருக்கா அம்மாவோட இப்போ மாறாங்க கை சுட போகுது. நீங்க ஒரு வாழையில சரி போனுங்க பார்ப்போம். ஒரு வாழையில வச்சு கொடுத்தா நல்ல. சரி அம்மா சுடு. ஆமா சுடுதம்மா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா மாமா? எங்க உங்களோட புக்கு சாப்பிடுதா? யூடியூப் சேனலுக்காக அம்மாங்க இருந்து வாங்க. வந்த விழாவலம் இதுக்கு முதல்ல நான் ஒரு 10 வரையும் ஜாத்திரை வந்திருப்பேன். இந்த கையில பிடிக்கணும் எங்க அப்பா என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. 10 வருஷம் கரை யாத்திரை வாரினான் ஐயா மற்றாப்பாளையில இருந்து. இப்ப பஸ்ல வா. இனி எங்க இது முடிச்சு கதிராமா? இப்ப கதிராம போனா நாளைக்கு மலை ஏறி நாளைக்கு ஏறி பின்னேரம் வந்து மாவுளக்கு போட்டு பள்ளியில அடுத்த நாள் தீர்த்தம் முடிய விட்டவும். போயிட்டு உங்களால மாறி இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள அனுபவம் சம்பந்தம். இல்ல இல்ல நாங்கள் அந்த நேரம் வரைக்கும் சின்னம் தான். இப்ப நல்ல வடிவாய் நல்லா இருக்கு. கட்டுறதுக்கு எல்லாரும் காசு கொடுக்குறதானே ஐயா வாராக்களும். அதுல இப்ப கொஞ்சம் நல்லா கட்டி இல்ல நல்லா வந்து சிங்கள விட்ட கோயிலா தமிழ்கிட்ட அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு தமிழாச்சாதான். நாங்கள் தமிழர். நாங்கள் இனவாதிகளை சும்மா கேட்டு இல்ல இல்ல அப்படி என்று இல்லையா. நாங்கள் எல்லாரும் ஏன் சாதி நாம அப்படி ஏன் தம்பி அங்க என்னென்றால் அந்த மடக்கண்டையில பிள்ளையார தானே வச்சிருக்கணும். முன்னுக்கு பிள்ளையார் முருகன் எல்லாம் நாங்கள் அங்க போனாங்க. நல்ல மக்கள். இது இப்ப நாங்க போகலாம் ஊர்ல எல்லாரும் எந்த இடம்? நீங்க எந்த இடம்? நாங்க அச்சாதான். நாங்க எல்லாரும் ஒரே இடம் மாளிகைன்னு வச்சுக்கலாம். அம்மா எல்லாம் ஒரே இடம். எல்லாம் ஒரே இதாக்கலாம் மாளிகைன்னு வச்சுக்கலாம். வந்து நீங்க எத்தனை நாள் நின்று போற? ஃபுல்லா ஒரு 4-5 நாள் நின்று தீர்த்தம் முடிய தான் போகும். தீர்த்தம்னா வியாழக்கிழமை தீர்த்தம்படி ஆடிட்டு போகும். எப்படி இருக்கு அந்த என்ன சொல்றது? அது எங்கப்பா கண்கொள்ளா காட்சி ஐயா. நீங்க சொல்ற மாதிரி கண்கொள்ளா காட்சியோட ஏதாவது அக்கா தங்கச்சி அண்ணா தம்பிகள் ஏதோ ஒரு மன பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த இடத்துல வர இந்த 5 தான் எல்லாரும் வந்து கதைக்கிறேன். வந்த இருந்தாலும் அதை காட்டிக்கொள்றேன். வந்த உடனே எல்லாம் மை மறந்துடுமல்லோ. பிள்ளையார் முருகன் என்ற அந்த எண்ணம் அல்லோ. அதுல ஒரு தட்டு எண்ணம் பெறாது. வேற கதைகள் பெறாது. அதோட ஒற்றுமையா சமைச்சு சாப்பிடுற அந்த விஷயங்களை அது நாங்கள் யாத்திரை வரைக்கும் தான் சமைச்சு சாப்பிடுறோம். இப்ப நீங்க இப்ப இங்க வர இப்ப நாங்க கடையில சாப்பாடு இல்ல அன்னதானம் கொடுக்கணும். கோயில்ல அன்னதானம் கொடுக்கணும். இப்ப நீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்ல. பயணம் செய்யற தூரம் குறைவுதான். சாப்பாடு கட்டிட்டு இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து நாங்க எல்லாம் 20 வரைக்கும் சாப்பாடு கட்டி வந்து சாப்பிட்டோம். வெளியே பொங்கி மோதமா வச்சா சாப்பிட்டோம்.
மோதகம் வேற போறீங்களா? பின்ன சரி வாங்க வாங்க வாங்க. அம்மா மோதயத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே போவோமா? உங்களோட புக்கே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, தர வேணுமா? அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அவன் இந்த என்ன சொல்றது, அவங்கள வயசு கூடிய நாட்கள் நிறைய அனுபவம் இருக்கும். அப்படியாக இப்போ அவங்கள அந்த பொங்கின புக்க மோதகம் தர போறாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்ப நீங்க குடுக்க இல்லையே நம்ம ஆட்களுக்கு? வாங்க பாப்போம், சொல்லுங்க. அது ஒரு 5-6 குத்துல செய்தது நியாயமா கொடுத்துட்டாரு. இது அங்க இருக்கிறார்கள் பஸ்ல வந்தாக்கள் அடியாரோட நான் பாருனான் தானே. அப்ப இப்ப அங்க முருகன் கோயில எல்லாரும் இருப்பிட்டம் பார்த்து கொண்டு மோதகம் கொண்டுட்டு வரேன். உங்க வாத்தாண்டி வேணா அவைகளுக்கு எல்லாம் கொண்டு கொடுப்போம். உங்களை எவ்வளவு தூரம் பயணம் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தீங்க? நாங்கள் வவுனியாவுக்கு வந்து வவுனியால இருந்து வரனாங்க. கிட்டத்தட்ட எங்களை விட ஒரு மணி 2 மணி தான். நீங்களுங்க? நாங்க ஜாழ்ப்பாணம். நீங்கயா? ஓ, நீங்க வவுனியால இருந்து வரது அங்க இருந்து ஒரு 1.5 மணி நேரம் வித்தியாசம் தானே. நாங்கள் நேற்று 6 மணி அப்படி பஸ் எடுத்த நாங்கள் இடையில 2-3 இடத்துல நின்றாங்க. இந்த சரியா 4 மணிக்கு வந்து இந்த ஆட்டங்கரையில குளிக்க எப்படி உங்களோட அனுபவம் சொல்லுங்க. இதுகளுக்கு தானே யாத முருகன் இழுத்து கொண்டே வந்துருவேன் இருக்க விடாம. ஆனா அவ்வளவு பயண சிரமமா இருந்தாலும் எல்லா மாவட்டத்துல இருந்து மக்கள் வாருங்க. ஏழாவது இந்த முறை போற இல்லைன்னு இருந்தாலும் அது விட ஏதோ இங்க வந்தா அது மன நிம்மதி. மன நிம்மதி நல்ல நிம்மதி. இந்த மண்ணை மிதிச்சாலே காணுமாப்பா. உண்மையா மண்ணில மிதிச்சு போனாலே காணும். வந்து செல்ல கதிர்காமத்துல நின்று பேந்து மலைக்கு அங்க போகணும். இல்ல நாங்கள் நடந்து வந்தாலும் நேர கதிராமத்தை தாண்டி வருவோம். ரோட்டால உள்ளுக்கு போறேன் இல்ல, நடந்து அப்படியே இங்க வந்து இங்க எல்லா அலுவலம் முடிச்சு திருப்பி நடையில போயிட்டா கதிராமம் போகும். இதுல பொங்குற சமைக்கிறார்கள் படைச்சிட்டு அகல அச்சனை செய்யற சரியான கஷ்டம். இந்த சட்டியோட இல்ல கொண்டு போனான், சட்டியோட கதையில வச்சு நல்லா இருக்கு. மோதம் நல்லா இருக்கு. நீங்கள் உங்களோட கையால செய்தோம். அதான் அந்த பக்குவம்னு சொல்லுவாங்க. அந்த வயசுக்கு அந்த பக்குவம் பெருமை இல்லை. உலகெல்லாம் செய்து 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 உண்மையா நல்லா இருக்கா? சந்தோஷமாமா? சரி சரி. அப்படியாக இந்த அம்மாவோட கதைச்சு அம்மா தந்த மோதகம் புக்க பாருங்க, உண்மையாவே நல்லா இருக்கு. இங்க சாப்பிட்டு நான் நிறைய சாப்பிட்டு இருக்கேன். நிறைய புக்க தார புக்க எல்லாருமே அவ்வளவு அமிர்தமா அவ்வளவு இனிப்பா உண்மையாவே நல்லா இருக்கு. அப்படியாக பாருங்க இந்த மேற்பகுதியில போய் இந்த மேற்பகுதியில் நம்ம அது எல்லாம் இருக்கின்றதை பார்ப்போம். இடங்கள்ல பாருங்க இந்த பூ எல்லாம் விற்கிறாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? கொழும்புல இருந்து. நான் ஒரு யூடியூப் சேனல் உண்டு. சரி நீங்க செய்யுங்க, நான் கலைப்போம் உங்களோட. என் பேர் ராஜு. ராஜு ராஜு நான் ஜாழ்பால். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எவ்வளவு காலம் பாருங்க செல்ல கதிர்காமத்துக்கு? ரொம்ப காலமா வந்துட்டு இருக்கோம். திருவிழாக்கு இது நான் ஃபர்ஸ்ட் டைம். முதல் தடவை. எப்படி இருக்கு அனுபவம்? இந்த முதல் தடவை அனுபவம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. அதோட நீங்கள் வளமையா நாங்க வாரது தான். நான் சின்ன வயசுக்கு பிறகு இப்பதான் வரேன். கொழும்புல கனகாலம் இருக்கிறீங்களோ? அப்படியாண்டா இந்த அனுபவங்கள் இப்படி நிறைந்த பக்தர்களோட அது புதுசா இருக்கு உங்களுக்கு என்ன? அப்ப அந்த சிட்டிக்குள்ள இருக்கிறதும் இப்படியான இடத்துல இருக்கிறதும் அப்படி இருக்கும். இது ஒரு அற்புதமான இடம் தானே. எப்படி சொல்றது, ரொம்ப வித்தியாசமா பக்தர்களோட சேர்ந்து நாங்களும் கடவுள் சாமி கும்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாட்டங்கரையில குளிச்சிருக்கீங்களா? இல்ல, அந்த இடத்துலயும் குளிச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு மன நிம்மதி இருக்கு. நாங்க நிறைய தடவை வாரோம். அதோட
இந்த இடம் உங்களுக்கு புதுமையா இருக்கும், ஆனா பழக பழக இந்த இடத்துக்கு வரணும்ன்ற ஒரு விருப்பம் தொடர்ந்து உண்டா? ஆமா ஆமா என்ன காரணம் திடீரென முதல் தடவை இந்த இடத்துக்கு வந்தது? ஆக்சுவலாக நாங்கள் வர இருந்தது 29ஆம் தேதி தான். எங்களுக்கு அந்த டைம் எங்களுக்கு முடியலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இது திடீர்னு எடுத்த முடிவு. எங்களோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், எல்லாரும் சேர்ந்து வருவோம்னு நினச்சோம், ஆனால் முடியலை. அப்படி வந்தா என்ன மகிழ்ச்சி? ஆமாம் ஆமாம், எல்லாரும் சேர்ந்து தான் வாரது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மட குடும்பம் மட்டும் வந்தது. எங்களோட குடும்பம் பெரிய குடும்பம், எல்லாரும் சேர்ந்து தான் வருவோம். இந்த முறை முடியாமல் போயிடுச்சு. எங்களை மட்டும் முருகன் அழைச்சிருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த திருவிழாவை பார்க்க கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள் இது. இதை முடிச்சு கதிர்காமம் போறதா? ஆமா, கதிர்காமம் தீர்த்தம் எல்லாம் முடிச்சு தீர்த்தம் வந்து நான் 29 வியாழக்கிழமை அது வரைக்கும் இருக்க கிடைக்காது. நாளைக்கு காலையில 7 மலை போயிட்டு கிளம்பிடுவோம். நன்றி அம்மா. நன்றி. அப்பாவோட உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. எங்கள் அனுபவம் இயற்கை வாரது. இப்போ ஒரு 5 இயர்ஸாக வர கிடைக்கல. அப்போ திடீர்னு வைஃப் சொன்னால் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. இப்போ 29 தான் எங்களோட ப்ரோக்ராம் இருந்துச்சு. 28 வந்துட்டு 29 பிறரெல்லாம் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு. திடீர்னு ப்ரோக்ராமை மாற்றி இன்னைக்கு விடிய புறப்பட்டு வந்தோம். எப்படி இருக்கு இந்த இடத்த பார்க்க? நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. நானும் தான் அப்படி அந்த குடும்பங்களை இருந்து சமைச்சு சாப்பிட ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்து. அது உண்மைதான். ஓகே, உண்மையாவே நன்றி அப்பா. ஆமா, நன்றியா. அப்படியாக பாருங்க, நிறைய பேரோட கதை கேட்க அவர்களுடைய அந்த இன்பமான மகிழ்ச்சியான நிறைய தருணங்களை எங்களோட பகிர்ந்து கொள்றாங்க. எனக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னுடைய வயதுக்கு அவர்களுடைய அனுபவ விடயங்களை கேட்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. பாருங்க, எவ்வளோ பக்தர்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். எல்லாருமே இந்த இடங்கள்ல பொங்கி சுவாமிக்கு படைத்து இந்த இடத்துல எல்லாருமே பகிர்ந்து கொள்கிற அந்த காட்சியும் உண்மையாக அவ்வளவு இனிமையாக இருக்கு. அப்படியா பாருங்க, தொடர்ந்து நிறைய மக்கள் இறைவனை வழங்கிட்டு இந்த இடங்கள்ல ஆறுதலாக அந்த மர நிழலில் இருக்கிற காட்சிகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது.